எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கும் சென்னை பொன்மாரில தாங்க இருக்கும். மேடவாக்கத்துல ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவ்ல ஒரு சூப்பரான ஒரு வில்லா ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க வந்திருக்கும். இந்த வில்லா ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யம் கோல்டன் நெஸ்ட்ங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யம் ஹோம்ஸ் தாங்க. சத்யம் ஹோம்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 17 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. 500+ வில்லாஸ் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 25 ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இருக்காங்க. இந்த கோல்டன் நெஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ங்க. 1 ஏக்கர்ல மொத்தம் நமக்கு 29 வில்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 29 வில்லாஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 11 வில்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம சத்யம் கோல்டன் நெஸ்ட் ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்க. ஸோ சுத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ராஜெக்ட்குள்ளேயே உங்களுக்கு கிளப் ஹவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வருதுங்க. அந்த கிளப் ஹவுஸ்ல உங்களுக்கு யோகா சென்டர், ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம காமனான பார்ட்டி ஹாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் காமன் சீவேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுமே ப்ரொவைட் பண்றாங்க. வாக்கிங் ட்ராக்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வந்துருதுங்க. இவங்க கிட்ட வில்லா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இபி சார்ஜஸே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வராதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வச்சு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செப்டம்பர் மந்த்க்குள்ள வில்லா புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காக 10 lakhs worth இருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இங்க இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மேடவாக்கங்க. மேடவாக்கம் ஜஸ்ட் ஒரு 10 minutes நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு மேடவாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா வருதுங்க. ஸோ 10 minutes நம்ம மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutesங்க. நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஏர்போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா 30 minutesல நம்ம இங்க இருந்து ரீச் பண்ணிடலாம். நமக்கு சேலையூர் ஜங்ஷன்மே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 minutesல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு சுத்தி சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம லொகேஷன் அட்வான்டேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன் அட்வான்டேஜ்ங்க. நமக்கு இங்க இருந்து காலேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க நியர்பைலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் காலேஜ் இருக்குங்க. இங்க இருந்து நமக்கு விஐடி காலேஜ் நியர்பைல இருக்கு, தியாகூர் மெடிக்கல் காலேஜ், தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், செட்டிநாடு அண்ட் சேலையூர்ல நமக்கு பாரத் யூனிவர்சிட்டியுமே இருக்குங்க. அண்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஒரு 20 minutesக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 minutesக்குள்ள நம்ம ரீச் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஹவுஸ் வந்து காட்ட வந்திருக்குங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1525 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால வில்லாஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போற மாடல் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 820 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாடல் ஹவுஸ் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்ட போறாங்க. அண்ட் இங்க உங்களுக்கு என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.06 crore இருந்து 1.80 crore வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வில்லாஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ கம்ப்ளீட்டா இந்த மாடல் ஹவுஸ் பத்தி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற மாடல் ஹவுஸ் வந்து இதுதாங்க. உங்களுக்கு எலிவேஷன் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடல் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பால்கனி தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்லுக்கே வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் தாங்க. பொதுவா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வில்லா பாக்குறோம் அப்படின்னா அந்த வில்லாக்கு பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டு வாசக்காலோட சேர்த்து இருக்குங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16 அப்படின்ட்டு ஒரு நல்ல சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 1.5-2 அடி ஹைட் தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருந்து 2 அடி ஹைட் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க செடிகள் ஏதாவது வைக்கணும், உங்களுக்கு செடிகள் வைக்கிறதுலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் படுது என்ன அப்படின்னா இங்க நீங்க இந்த புத்தர் சிலை மாதிரி ஏதாச்சும் வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நமக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 சிசிடிவி ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்கிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கொடுத்துருக்குது ஒரு சூப்பரான விஷயங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா டோர் பெல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க யாராச்சும் வராங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே தெரியுங்க. ஸோ நீங்க உள்ள இருந்தே வந்து பாத்தீங்கன்னா யாரு வெளியே இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்ப்போங்க. வீடுல என்ன மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோருங்க. இந்த டோர்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 விதமான லாக் இருக்குங்க. ஒன்னு ஃபிங்கர் பிரிண்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கார்டுங்க. ஸோ இந்த டோரை நீங்க 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வெளியே வந்து பாத்தீங்கன்னா டோர் பெல் வந்து பார்த்துருப்போங்க. அந்த டோர் பெல்லோட டிஸ்பிளேங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே யாராச்சும் நிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா நீங்க டோர் ஓப்பன் பண்ணாமே வந்து பாத்தீங்கன்னா யார் நிக்கிறா, என்ன பர்பஸ் அப்படின்றத நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுங்க. இது செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஆனா இந்த வீட்டுல நமக்கு சுவிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சுவிச்சஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க சுவிட்ச் போட்டாதான் உங்களுக்கு வந்து லைட் எரியும் அப்படின்னு கிடையாது. நீங்க டச் பண்ணவே போதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ லைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகி ஆஃப் ஆகுறது.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இண்டிவிஜுவல் 3 BHK ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஹால் தாங்க. உங்களுக்கு ஹால் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹால் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நல்ல பெரிய சோஃபா போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர்லாம் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழகா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் இந்த செப்டம்பர் மந்த்துக்குள்ள நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா 10 lakhs ஒர்த் உள்ள இன்டீரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியே அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கு இல்லையாங்க, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வால்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வால்பேப்பர் கொடுத்து அது மட்டும் இல்லாம நமக்கு சூப்பரான மிரர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல. இந்த விண்டோ நமக்கு என்ன டைப்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டுமே இருக்குங்க. ஈவினிங் டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மஸ்கிட்டோ நெட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு கொசு தொல்லை எதுவுமே இருக்காது. காத்து வசதியுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஹால் பாத்துறாங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ங்க. நம்ம வீட்டுல இருக்க அம்மா, வைஃப், அக்கா, தங்கச்சி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிச்சன்ல தாங்க. அந்த கிச்சன் அழகா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பாடுமே வந்து பாத்தீங்கன்னா ருசியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுல. கிச்சனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7x10 அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சைஸ்ங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நம்ம கட்லரி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணா ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேசியஸ் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்லாங்க. இந்த சைடு வந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணா வந்து வச்சுக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கிச்சன்ல நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வச்சுக்கலாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாஷ் பேஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜாகுவார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்ல இருந்து நமக்கு ஒரு டோர் வந்து இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேக் சைட் டோர் தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா போர்மே வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. ஸோ நம்ம கிச்சன்ல இருந்து வெளியே வந்த உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தாச்சுங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜாகுவார் பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த ஒரு பெட்ரூம் வந்து பார்க்க போறோங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. மொத்தம் 3 பெட்ரூம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறத பார்க்க போறோம். நமக்கு ஒரு சூப்பரான டோர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ட்ரன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு உடன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்மே வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த பெட்ரூம்க்கு வந்துங்க. பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10x10 அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சைஸ்ங்க. நமக்கு வால்லையுமே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாமே பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரா இருக்குங்க. நம்ம வீட்டுல யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க, குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து தாராளமா நம்ம வந்து கொடுக்கலாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. அதனால வந்து 3 BHK இருக்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாக்கு இல்ல குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிட்ஸ் ரூமாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு இன்டீரியர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 2 பெட்ரூம் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோங்க. நமக்கு இப்போ ஸ்டேர் கேஸ் பாத்துருவாங்க. நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிரானைட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா SSTலையும் கிளாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஏறி இறங்குற மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ்மே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா இங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணி நமக்கு ஸ்டெப்ஸோடைய டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத அப்படியே நீங்க என் கூட வந்து பாருங்க. இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணி நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே நமக்கு ஒரு அருமையான ஒரு உடன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்குமே வந்து பண்ணிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறின உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி ரூம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, இல்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க, அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த ஸ்டடி ரூம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கலாங்க. இங்கேயுமே நீங்க ஏதாச்சும் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கான இன்டீரியர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டடி ரூமோடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7x10 அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிங்க்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் நோட்ஸ் வச்சுக்கணும், இல்லைன்னா ஃபைல்ஸ் எதனா வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாங்க. ஸோ இங்க உங்களுக்கு விண்டோ கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சூப்பரான வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டடி ரூம் பார்த்துட்டோங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த 2 சூப்பரான பெட்ரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோங்க. நம்ம பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் இருக்க 2 பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம் பார்க்க போறோம். நமக்கு ஒரு சூப்பரான டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு சைஸ்ல
ஒரு அழகான பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடை நான் ஏன் கவர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பீரோ அந்த மாதிரியான யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நீங்கள் இங்கே எவ்வளோ திங்ஸ் வேணாலும் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஒரு அருமையான பெட்டு போட்டால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிளுக்கு பெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வச்சுக்கணும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இங்கே நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இல்லை நீங்கள் ஒரு மிரர் எதனா வச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூமே இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தான். நமக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜாகுவாரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமும் பார்த்தாச்சு, இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் பார்த்தாச்சுங்க. இந்த பெட்ரூமில் ஒரு சூப்பரான வியூவில் நமக்கு ஒரு பால்கனியுமே இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சிருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். இதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரெஞ்ச் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு பால்கனிங்க, ஒரு சூப்பரான ஒரு சிட் அவுட்டுங்க. ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்மே வந்து பார்க்கலாங்க. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க ஈவினிங் டைம்ல உங்க ஃபேமிலி கூட நீங்க உட்காந்து ஒரு சூப்பரான டைம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாங்க. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்துட்டோங்க. ஒரு முக்கியமான ஒரு பெட்ரூம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம் தாங்க நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஒரு சூப்பரான டோர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அருமையான பெட்ரூம்ங்க. பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேசியஸ் கொண்ட ஒரு பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எல்லா ரூம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோ இருக்கிறதுனால நமக்கு காத்து வசதியும் வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையாக கிடைக்குது அப்படின்னு சொல்லாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிரரில் அண்ட் நமக்கு ஸ்பாஞ்ச் எல்லாமே கொடுத்து ஒரு சூப்பரான குஷன் டைப்பில் ஒரு இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே இன்டீரியருக்காக நமக்கு நிறைய கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸோ செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு பீரோ வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இன்டீரியருக்கும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் அண்ட் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இன்னும் முடியலைங்க. நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இங்கேயுமே நமக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் 6x5 அப்படின்ற ஒரு நல்ல சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஜாகுவார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் நமக்கு இருக்கு. அந்த இங்கேயுமே ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பால்கனிங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம் மொத்தம் 2 பால்கனி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு பால்கனி பார்த்துட்டோம். 2வது பால்கனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க. உங்களுக்கு இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர் எதனா போட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு செடிகள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வச்சீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. சோ நம்ம மாடிக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி இருக்குங்க. இந்த பேட்டரி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோலார் பேனல் தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடிக்கு வந்துடலாங்க. ஒரு சூப்பரான ஒரு மாடி அப்படின்னே சொல்லாங்க. நமக்கு டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூல் ரூஃபிங் டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் அப்படின்றது வந்து தெரியவே தெரியாதுங்க. ஸோ இந்த மாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கான சொந்த மாடிங்க. ஸோ வியூ காற்று வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் இபி சார்ஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் இந்த பேட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவராக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நமக்கு ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லா ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு காரு எல்லாமே போதுங்க. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம மேடவாக்கத்துங்க. இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் அந்த மாம்பாக்கம் ஜங்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. சோ நீங்களே என் கூட சேர்ந்து இந்த மாடல் ஹவுஸை கம்ப்ளீட்டா பாத்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா ரூம்லயுமே வந்து இன்டீரியர் ஃபால் சீலிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனலுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 29 வில்லால வந்து பாத்தீங்கன்னா 11 வில்லா வந்து பாத்தீங்கன்னா சோல் அவுட் பண்ணிட்டாங்க. மற்ற வில்லாஸோடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. இப்போவே முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில கஸ்டமைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எர்லியா வீடியோ பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 820 ஸ்கொயர் ஃபீட்ல 1500 பில்டப் ஏரியாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1525 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால வில்லாஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1.06 crores இருந்து 1.80 crores வரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ சத்யம் ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 17 இயர்ஸா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. 25+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 500+ வில்லா அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க.
அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸுமே இருக்காங்க. ஸோ நீங்க இவங்களை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணலாங்க. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லாஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ நீங்க டிஸ்பிளே நமக்கு ஒரு கால் பண்ணா போதுங்க, உங்களை உங்க வீட்டில் பிக்கப் பண்ணி சைட்டு கொண்டு வந்து உங்களுக்கு வில்லா எல்லாமே காட்டி திருப்பி உங்க வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்றாங்க. கண்டிப்பா இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா இருக்குங்க. ஸோ நீங்க இந்த சத்தியம் கோல்டன் நெஸ்ட்ல ஒரு வில்லா வாங்கி உங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை.